பசியும் மறந்து போகும். ஒரு படத்துல வந்து காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சீன்ஸ் வச்சிருந்தாலும் அதுல யாருடைய வாய்ஸ் வந்து ஒரு பாடல்ல இடம் பெற்றிருக்குன்றத பொறுத்து தான் அந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படின்றத நிர்ணயிக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 80s 90sல வந்து முக்கியமா படங்கள் வந்து யாருடைய வாய்ஸ்ல வந்து பாடல்லாம் இருக்குதுன்றத பொறுத்து அந்த படம் வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்றத நிர்ணயிச்சு. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எஸ்பிபி சார் பாடிய டாப் 10 பாடல்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம தலைவர் 1980 ரிலீஸ் ஆன பில்லா படத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த பில்லா படத்துல வந்து எம்எஸ்வியோட வித்தையும் கண்ணதாசனுடைய வரிகள் இடம்பெற்றிருந்தாலும் இதுல இன்னொரு பிளஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிபியோட வாய்ஸ் தாங்க. இஸ் அமேசிங் வாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவருடைய வாய்ஸ் வந்து அந்த படத்துக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவூட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். 1995ல நம்ம தலைவர் பிளஸ் வந்து மீனா பல்வேறு நடிகர்கள் வந்து நடிச்ச ரிலீஸ் ஆன இந்த முத்து அப்படின்ற அந்த படத்தை வந்து பார்க்க போறோம். ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மனநிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் வந்து பயங்கரமா வந்து ஒரு இன்ட்ரோ சாங்கா வந்து எஸ்பிபி சார் வந்து பாடியிருப்பாரு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை 1995ல இது இந்த பாடல் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சிறப்பான பாடல்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் பிஜிஎம். தலைவர் அந்த இடத்துல ஓடி வந்து ஒரு பூசணிக்காவை தலையிலேயே உடைப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுற மாதிரி இந்த சாங்ஸ் வந்து ஒரு சீனா வந்து அமைஞ்சிருக்கும். அந்த எஸ்பிபிஎஸ்ஆரோட வாய்ஸ் வந்து இஸ் அ சூப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். தலைவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலா வந்து அமைஞ்சது. அம்மா தாய்மாரே, ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ. 1999ல படையப்பா அப்படின்ற இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் அப்புறம் சௌந்தர்யா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. தலைவர் வந்து அழகா ஒரு புத்து உள்ள கையை விட்டுட்டு அந்த பாம்பு அப்படி இப்படி மேல தூக்கி அந்த பாம்புக்கு ஒரு செல்லமா ஒரு முத்தம் கொடுத்துட்டு அடுத்தது அவருடைய நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே தலைவர் அங்க ஒரு இன்ட்ரோ வந்து எஸ்பிபி வாய்ஸோட சும்மா அருமையா இருக்கும் இந்த பாடல். எம்பேரு படையப்ப இளப்பட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க பாடல். 2005ல ரிலீஸ் ஆன, இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடன இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் சந்திரமுகி. சூப்பரான ஒரு சுப்ரீம் வாய்ஸ் வந்து நம்ம தலைவருக்கு எஸ்பிபி சார் வந்து கொடுத்திருப்பாரு. தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா. ரஜினியோட ஒவ்வொரு சீன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி அழகா வந்து நம்ம எஸ்பிபி சார் வந்து இதை வந்து கொடுத்திருப்பாரு. ரஜினியோட டெம்பிள் வாக் வியூ வந்து லிரிக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். பூனம் பீரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மின்னுவதை மின்னினிகள் தடுத்து. எஸ்பிபி சார், இளையராஜா, ரஜினிகாந்த் இவங்களுடைய 3 பேருடைய ஒரு மாஸ்டர் பீஸ் ஒரு பாடல். இந்த படம் என்ன பாத்தீங்க அப்படின்னா தளபதி அப்படின்ற இந்த மூவி. உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. 1991ல வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுல கேரளா சூப்பர் ஸ்டார் வந்து மம்முட்டியும் வந்து நடிச்சிருப்பாங்க. 1984ல தம்பிக்கு இந்த ஊர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த சாங் வந்து ஒரு மெல்லிசை, ஒரு மென்மையின் காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு லவ் ஃபீலோட இந்த சாங் வந்து வேற லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல எஸ்பிபி சாரோட வாய்ஸ் பிளஸ் லிரிக்ஸ் இது சூப்பரா இருக்கும்.
அன்பே இன்பம் சொல்லவா. கவிஞர் வாலியின் வரிகளுடன் இந்த பாடல் வந்து குரு சிஷ்யன் அப்படின்ற அந்த படத்துல வந்து ரஜினிகாந்தும் பிரபுவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த பாடல் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலா அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் பாடுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபுல் பாட்லயும் வந்து கொடுத்திருப்பாரு. இது ஒரு சூப்பரான ஒரு சாங்கு. பாடல் முழுவதும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அடுத்தது வந்து செம்மையான ஒரு சாங்னு கூட சொல்லலாம். கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன். அண்ணாமலை அப்படின்ற இந்த படத்துல வந்து இந்த பாட்டை வந்து அந்த காலத்து இளைஞர்கள் பாடாத இளைஞர்களே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சூப்பரான ஒரு பிடிச்ச சாங்கு. பாடல் முழுவதும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எஸ்பிபி சாரோட காலத்தை முடித்த ஒரு குரல் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய கடைசி பாடல் மறக்க முடியாத ஒரு குரல்னு கூட சொல்லலாம். நம்மை விட்டு எஸ்பிபி சார் வந்து பிரிஞ்சாலும் அவர் வந்து இன்றைக்கும் எல்லாருடைய மனசுலையும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டாப் 10 ரஜினிகாந்த் எஸ்பிபி பாடிய இந்த சாங்ல வந்து உங்களுக்கு எந்த ஹிட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.